God அண்ணா என்னோட அடுத்த क्वेश्चन இதுதானா இருந்தது தளபதி தளபதி எஸ் அண்ணா எப்படினா இருக்காரு ஐயோ தங்கமான மனிதர் அப்படியா அந்த மாதிரி மனுஷனை பார்க்கவே முடியாதுமா உண்மையிலேயே நான் யோசிப்பேன் அவர் கழுத்துல ஏன் 916 போட்டிருக்கா ஏன்னா 24 கேரட் கோல்டு இப்ப சமீபத்துல ஒரு ஃபங்க்ஷன்ல நான் பார்த்தேனா என்னன்னா அது பயங்கரமா வைரல் ஆச்சு அந்த வீடியோ நான் வந்து அனுப்பிச்சு விட்டுருப்பேன் என்னன்னா அவர் வந்து திடீர்னு வந்து அப்படி ஷோல்டரை புடிச்சிட்டு அப்படி ஒரு பிரஸ் பண்ணிட்டு போவாரு அதை வந்து பிகில் மூவியோட கனெக்ட் பண்ணி ராயப்பன் என்ட்ரி வெட்டி அந்த எடிட்டர் யாருன்னு தெரியல அந்த எடிட்டருக்கு நன்றி பயங்கர வைரல் ஆக்கி அதே மாதிரி நீங்க பேசிட்டு இருக்கும்போது திடீர்னு வந்து அவர் இதெல்லாம் நோட் பண்றாருன்றதே எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது டக்குன்னு வந்தாரு வேற யார்ட்டையும் சொல்லிருக்கலாம் பட் வந்து ஆப்பிள் பாக்ஸ் எடுத்துட்டு வந்து இல்ல அந்த மலர் அலங்காரம்லாம் ரொம்ப பண்ணிட்டாங்க நான் கொஞ்சம் எக்கி பேசிக்கிட்டு இருந்தேன் பேசிக்கலி நம்ம கொஞ்சம் குள்ளங்கிறதால அவர் வந்து ஒரு ஆப்பிள் பாக்ஸை போட சொல்லி அதுக்கப்புறம் இன்சிஸ்ட் பண்ணி அது மேலே ஏறி நிற்க சொன்னார் நம்ம உடனே அந்த நேரத்தில் அடித்தோம் இன்னைக்கு என்ன உயர்த்தினாரு நாளைக்கு தமிழ்நாட்டையே உயர்த்துவார் அப்படின்னு பட் அவர் ரொம்ப சாதாரணமாக அவருக்கு ஒன்று பிடிச்சிருச்சுன்னா இறங்கி போய் ஒரு குழந்தை வந்து அவருக்கு ஒரு மலர் செண்டு தரும்போது குழந்தையாக மாறிடுவார் ஒரு மாற்றுத்திறனாளி குழந்தைக்கு ஏதோ ஒரு பரிசு தரும் பொழுது நான் அப்படி பார்த்துட்டே இருப்பேன் இவர் யோசிக்கம் டக்குன்னு முட்டி போட்டு அந்த மனிதனுடைய ஹைட்டுக்கு தன் உயரத்தை தாழ்த்தி கொள்ளக்கூடிய ஒரே தலைவர் அந்த தோலை தட்டது நான் எதிர்பார்க்காதது ஏதோ அப்போ அந்த மாற்றுத்திறனாளி குழந்தைகளை பற்றி பெருமையாக சொல்லிட்டு இருந்தேன் உலக சக்கரத்தையே மாற்றக்கூடிய அந்த குழந்தை இந்த சக்கரத்தில் இருக்கிற சாகசம் அப்படி போகும்போது தட்டி கொடுத்து சூப்பர் சார் அப்படின்ட்டு அப்படி போனார் அதெல்லாம் லைஃப்பில் மறக்கவே முடியும்